ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது, அதனால தான் என்னால் ஒரு 1 வீக்காக வீடியோ போட முடியல. இது நம்ம ரிலேஷன் ஃபங்க்ஷன் பார்த்துட்ருக்கோம். இது வந்துட்டு ப்ராப்ளம் பேஸ்டாக தான் நம்ம மேக்ஸிமம் பார்ப்போம். இப்போ வந்து எக்ஸசைஸ் 2.3ல் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எழுதியிருக்கேன். சரிங்களா, அவ்வளோதான், ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எழுதியிருக்கேன். சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க -1 2 3 அப்படின்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க 1 3. டிட்டர்மைன் வந்து A கிராஸ் B கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A கிராஸ் B, B கிராஸ் A, B கிராஸ் B, A கிராஸ் A இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா சப் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒவ்வொன்றா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். சொல்யூஷன் சாரி A கிராஸ் B அவ்வளோதான். ஃபஸ்ட்டு A எடுத்து எழுதிக்கிங்க. 1 -1 2 3. அடுத்தது வந்து கிராஸ் B என்னது அப்படின்னா 1 3. சரி, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ என்ன வரும்? -1, -1, -1, -3, -1, 3. சரி, அடுத்தது 2, 1, அடுத்தது 2, 3, அடுத்தது 3, 1, அடுத்தது 3, 3, 3. சரி, அவ்வளோதான். 6 இருக்குது. சரி, அவ்வளோதான், கரெக்டு தான். அப்போ A கிராஸ் B வந்து இது. அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம். சரிங்களா, B கிராஸ் A கண்டுபிடிக்கலாம். இதை அழிச்சிடுறேன். இதை அழிச்சிட்டு நான் செகண்ட் ப்ராப்ளம் எழுதுறேன். நீங்கள் வந்துட்டு தெரியணும் உங்களுக்கு வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து B கிராஸ் A. அப்போ B என்னது? 1 3. கிராஸ் A என்னது? -1 2 3. ஓகே. B கிராஸ் A என்ன வரும்? 1, 1. சரி, 1, -1, 1, 2, 1, 2, 1, 3, 3, -1, 3, 2, 3, 3. ஓகே, அவ்வளோதான். இதுதான் வந்து இதோட கிராஸ் ப்ராடக்ட். இது இடையில வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேர்ஸ், ஆர்டர் பேர்ஸ். அதனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது. ஓகே, இது வந்து B கிராஸ் A அவ்வளோதான். அடுத்து B கிராஸ் B. ஓகே, அடுத்து வந்துட்டு B கிராஸ் B. இப்போ B எடுத்து எழுதிக்கிறேன் நான். சரிங்களா, B என்னது? B கிராஸ் B H is equal to B என்னது? 1 3 கிராஸ் 1, 3. சரி, அவ்வளோதான். H is equal to 1, 1, 1, 3, 3, 1, 3, 3. அவ்வளோதான். இதுதான் வந்து B கிராஸ் பியோட கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, அடுத்தது வந்துட்டு A கிராஸ் A அவ்வளோதான். இதை அழிச்சிடுறேன். நீங்கள் எதாவது எழுதணும், நோட் பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து A கிராஸ் A. A கிராஸ் A which is equal to -1 2 3. அதே மாதிரி -1 இது கார்லி ப்ராக்கெட் போட்டு டக்குன்னு இப்படி போட்டேன். -1 2 3. ஓகே, கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. கிராஸ் பண்ணால் which is equal to -1, 1, -1, 2, -1, 3, -1, 3. சரி, அடுத்தது 2, -1, 2, -1, 2, 2, 2, 2, 3, 2, 3. சரி, அடுத்தது 3, -1, 3, -1, 3, 2, 3, 2, 3, 3. சரியா, எல்லாமே ஒவ்வொன்றுமே தனித்தனியானது. ஓகே, அவ்வளோதான். இதுதான் வந்து என்னது A கிராஸ் A. இடம் இல்லாதனால இந்த அவ்வளோதான். இது A கிராஸ் A. ஃபஸ்ட்டு ப்ராப்ளமோட சொல்யூஷன் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எக்ஸசைஸ் 2.3 அதோட சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னா, if Pன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, x such that x less than 3, x belonging to natural number. அதே மாதிரி Qன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, x such that x less than or equal to 2, x belonging to whole number. ஹோல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஆரம்பிக்கும், இது நம்மளுக்கு தெரியும். ஹோல் நம்பர்னா 0லேருந்து ஆரம்பிக்கும், அவ்வளோதான். ஃபைண்ட் வந்து P யூனியன் Q கிராஸ் P இன்டர்செக்ஷன் Q வேர் W அவங்களே கொடுத்துருவாங்க. வேர் W இஸ் செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஓகே, சரி,
பி யூனியன் கியூ ஃபஸ்ட்டு பி யூனியன் கியூ கண்டுபிடிக்கணும். அப்போ பி இன்டர்செக்ஷன் கியூ கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டையுமே அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வேணும். அதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஃபஸ்ட்டு வந்து பி யூனியன் கியூ நான் கண்டுபிடிக்கிறேன். பி யூனியன் கியூ விச் இஸ் ஈக்குவல் டு பியை ஃபஸ்ட்டு எழுதுறேன். பியை ஃபஸ்ட்டு நான் எடுத்து எழுதுறேன். சரிங்களா? பி என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் வந்து லெஸ் தென் 3. அப்போ 3ஐ விட கம்மியாக இருக்குது. அப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா பி என்னவா இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும் 2 இருக்கும். ஏன்னா 3 வரக்கூடாது, 3ஐ விட கம்மியாக இருக்குது. ஓகே, யூனியன் கியூ என்னது பாருங்க, ஹோல் நம்பர். அப்போ என்ன இருக்குன்னா ஈக்குவல் டு 2, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ வந்துட்டு ஹோல் நம்பர் 0 1 2 அது வரைக்கும் இருக்கும். அப்போ வந்துட்டு கியூ என்னவா இருக்குன்னா 0 1 2 இருக்கும். சரியா? இது ரெண்டையும் யூனியன் பண்ணுறேன். பி யூனியன் கியூ அப்போ என்ன வரும் 0 1 2. யூனியன்லாம் நம்மளுக்கு தெரியும் 0 1 2. ஓகே, இதான் வந்து பி யூனியன் கியூ. ஓகே, பி யூனியன் கியூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இதை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சைடில் நான் வந்து பி யூனியன் கியூன்னு போட்டு எழுதி வச்சுக்கிறேன். பி யூனியன் கியூ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா 0 1 2. சரி, அடுத்தது பி இன்டர்செக்ஷன் கியூ. ஒரு நிமிஷம். பி இன்டர்செக்ஷன் கியூ அது நான் கண்டுபிடிச்சு ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் முடிஞ்சுது. சரியா? அழிச்சிட்டேன். ஓகே, பி இன்டர்செக்ஷன் கியூ கண்டுபிடிக்கிறேன். பி இன்டர்செக்ஷன் கியூ. ஓகே, அதே மாதிரி தான் எனக்கு பி என்னது நேச்சுரல் நம்பர். அப்போ என்னது 1 2 வரும். இன்டர்செக்ஷன் ஹோல் நம்பரில் வருது. அப்போ 0 1 2 வரும். ரெண்டுமே இன்டர்செக்ட் எங்கே ஆகுது 1 and 2. அப்போ வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 1, 2. இதோட இன்டர்செக்ஷன் என்னது பி இன்டர்செக்ஷன் கியூ வந்து 1, 2. அப்போ இங்கே எழுதிக்கிறேன் பி இன்டர்செக்ஷன் கியூ which is equal to 1, 2. சரி, சாரி. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். ஓகே, அது அழைச்சிடறேன். அவ்வளோதான். கிராஸ் ப்ராடக்ட் என்னன்னா பி யூனியன் கியூ which is equal to இங்கே பாருங்க பி யூனியன் கியூ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் கியூ. ஓகே, அப்போ என்னது பி யூனியன் கியூ என்னது 0 1 2 கிராஸ் 1 2. ஓகே, அவ்வளோதான். இது ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம்னா கிராஸ் ப்ராடக்ட் என்ன வரும் 0, 1. ஓகே, அடுத்தது 0, 2 0, 2. சரி, அடுத்தது 1, 1 1, 1 1, 2. சரி, அடுத்தது 2, 1 2, 2. இடம் பத்தாதுன்னு இப்படி கீழே எழுதியிருக்கேன். நான் கமா அது எல்லாமே தனித்தனி ஆர்டர் பேர்ஸ். ஓகே, அவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா P union Q cross P intersection Q. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, அடுத்து எக்ஸைஸ் 2.3 வந்து தேர்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாம். இஃப் A equal to x such that x belonging to whole number x less than 2, B நோ செட் கொடுத்துருக்கான் x such that x belonging to n, x வந்து 1 விட கிரேட்டர் x greater than 1 less than 5, C வந்து 3, 5, find A cross B intersection C, A cross செகண்ட் ஸ்டெப் ப்ராப்ளம் வந்துட்டு A cross B union C இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்னன்னா ஃபஸ்ட்டு ஏனா என்ன இருக்குன்னு எழுதிக்கலாம். ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னா ஹோல் நம்பர். அப்போ 0லேருந்து ஆரம்பிக்கும் லெஸ் தென் 2. அப்போ 0வும் 1 தான் இருக்கும். ஓகே, பி எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தென் 1. அப்போ வந்து 2 3 4 ஏன்னா லெஸ் தென் 5. ஓகே, சி அவங்களே கொடுத்துட்டாங்க. சி விச் இஸ் ஈக்குவல் டு 3, 5. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு சப் ப்ராப்ளம் பார்க்கலாம். A cross B ஃபஸ்ட்டு B intersection C கண்டுபிடிச்சிக்கலாம். B intersection C which is equal to B யும் C யும் இன்டர்செக்ட் பண்ணுறீங்க. ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது 3 தான் காமனாக இருக்குது. அப்போ வந்துட்டு 3. ஓகே, A cross அப்போ இங்கே சைடில் வந்து B intersection C என்னன்னு எழுதிக்கிறேன். அப்போ கடைசியாக ஒர்க் அவுட் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும் 3. சரி, ஓகே, ஒரே செகண்டு. சரி, இது அப்போ A cross B intersection C. ஓகே, இப்போ பாருங்கள் A cross B intersection C. A என்னது 0 1. அப்போ என்ன எழுதுறேன் 0, 1 கிராஸ் B intersection C என்னது 3. ஓகே, ரெண்டையும் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறேன். 0, 3 1, 3. இதுதான் ஃபஸ்ட்டு சப் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். ஓகே, அடுத்ததுலேயே வந்து செகண்ட் சப் ப்ராப்ளம். சரி, அப்போ இதை அழைச்சாரன் நான். சரி, இதை அழைச்சாரன். இப்போ பி யூனியன் சி நான் கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா செகண்ட் சப் ப்ராப்ளம் A கிராஸ் B யூனியன் சி. அப்போ ஃபஸ்ட் நான் B யூனியன் சி கண்டுபிடிக்கிறேன். B யூனியன் சி
பி யூனியன் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 3 4 3 5 இருக்குது. அப்போ என்ன வரும்னா 2 3 4 5. ஏன்னா ரிப்பீட் பண்ணக்கூடாது செட்டில். இங்கே ரெண்டுமே 3 இருக்குது, அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. 2 3 4 5 பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இங்கே எழுதிடுறேன். பி யூனியன் சி என்னது 2 3 4 5 2 3 4 5. ஓகே ஓகே, அவ்வளோதான். இது அடிச்சிடுறேன். சரி, ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏ கிராஸ் பி யூனியன் சி which is equal to A என்னன்னு பாருங்க 0,1 cross B union C என்னது 2 3 4 5. அவ்வளோ கிராஸ் ப்ராடக்ட் நான் எடுக்கிறேன். 0,2 கிராஸ் ப்ராடக்ட்ல கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேங்களா? 0,3 0,4 0,5 0,4 0,5. ஓகே, அடுத்தது பாருங்க 1,2 1,3 1,4 1,4 1,5 1,5. இதெல்லாமே தனித்தனி ஆர்டர் பேர்ஸ். ஓகே ஓகே, ப்ராக்கெட். சரி, இதான் வந்துட்டு செகண்ட் சப் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். அதாவது எக்ஸசைஸ் 2.0 தேர்ட் இதில் வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபஸ்ட்டுக்கான சொல்யூஷன் முதல்ல போட்டேன். செகண்ட் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா பாஸ் பண்ணி இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து எக்ஸசைஸ் 2.3ல ஃபோர்த்து ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த்து ப்ராப்ளம் என்ன கொடுத்துருவாங்க? இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இந்த கேஸில் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 2a + b a - bன்னு ஒரு ஆர்டர் பேர்ஸ் which is equal to 8,3. அவங்களே ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும். ஒரு ஆர்டர் பேர்ஸ் வந்து ஈக்குவல்னா லெஃப்ட் சைடு இருக்கிறதும் ரைட் சைடு அந்த ரெண்டு எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ அவங்களே அதை கண்டுபிடிக்க இந்த கேஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் a/4 a - 2b which is equal to 0 6 + b அப்படிங்கிற ரெண்டு இது கொடுத்துருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ வந்து 2a + b. சரிங்களா? அப்போ 2a + b வந்து 8க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? 2a + b which is equal to 8. a - b which is equal to 3. a - b which is equal to 3. சரி, இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஏபியை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு இந்த தெரியும். சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி 10th கற்றுருப்போம். அப்படி நம்மளுக்கு தெரியும். அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ண, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இது என்ன ஆகும்? 3a கிடைக்கும். -b + b கேன்சல் ஆயிரும். 8 + 3 எனக்கு 9 10 11 ஆகும். அப்போ a which is equal to 11/3. ஓகே, a வந்து 11/3ன்னு வந்துருச்சு. இப்போ a + b a - b. ஓகே, 11/3ன்னு வந்துருச்சு. அதே மாதிரி சிமிலர்லி இப்போ b கண்டுபிடிக்கிறோம்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சுது. இதை வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு இப்போ இது இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஏ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா ஏ என்னது 11/3 - b which is equal to 3. டோட்டலாக 3. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ரெண்டு பக்கமும் எல்சிஎம் எடுக்கிறேன். 11 - 3b which is equal to 9. இந்த 3 இது ரெண்டு பக்கம் மேலே இங்கே 3 அப்படின்ட்டு மொத்தமாக இங்கே கீழே டினாமினேட்டர் 3 இருக்கும். அது இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடு மல்டிபிள் பண்ணிக்கிறேன். சரி, அடுத்தது -3b இருக்குது. -3b இருக்குது which is equal to 9 - 11. சரிங்களா? அப்போ என்ன இருக்கும்? -3b which is equal to என்னவா இருக்கும்? -2ஆக இருக்கும். -2ஆக இருக்கும். அப்போ b which is equal to 2/3. அவ்வளோ. அப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு கேஸில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த இதில் வந்துட்டு ஏங்கிறது என்ன அப்படின்னா 11/3 பிங்கிறது என்ன அப்படின்னா 2/3. ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு சப் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். அடுத்தது இதுலேயே செகண்ட் சப் ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஓகே, அடுத்து இதில் செகண்ட் சப் ப்ராப்ளம் பாருங்கள். a/4 கண்டிப்பாக இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஃபஸ்ட் எலமெண்ட் 0க்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்கள் a - 2b which is equal to என்னது 6 + b இப்படி இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் ஏவை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 4 கிராஸ் மல்டிபிள் பண்ணால் எனக்கு a which is equal to 0ன்னு வந்துடும். அப்போ இதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏக்கு 0 போட்டிங்கன்னா செகண்ட் இதில் 0 போட்டிங்கன்னா 0 - 2b which is equal to 6 + b. இந்த -b இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 0 மட்டும் இந்த இருக்கட்டும். 0 which is equal to 6 + b + 2b. ஓகே, அப்போ 0 which is equal to 6 + 3b. கரெக்டா? 6 + 3b. அப்போ இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த 3b இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா -3b which is equal to 6.
இப்போ b which is equal to -2. ஏன்னா இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 ஆல் இது பண்ணிங்கன்னா இது என்னது b ஆயிரும். -3 ஆல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும் -2. ஓகே, இதான் வந்துட்டு செகண்ட் இதுக்கான b. இதில் b கண்டுபிடிச்சிட்டோம். a வந்து 0. செகண்ட் இதில் வந்து a 0, b வந்து -2. ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு நான் போட்டிருப்பேன் சார், அது வீடியோ இது அழைச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் இதில் போட்டிருப்பேன், அது அந்த இது வந்தது. முன்னாடி நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து எக்ஸசைஸ் 2.3ல 5th ப்ராப்ளம் பார்க்கும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் a which is equal to 1 2 3 4 5 கொடுத்துரும். எஸ், அது வந்து எஸ் பேர் எக்ஸ் காமா ஒய். எக்ஸ் காமா ஒய்னு ஒரு ஆர்டர் பேர்ஸ் கொடுத்தா அது ஒரு ரிலேஷன் அது ரிலேஷன் தான், ஒரு ஆர்டர் பேர்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, எக்ஸ் பிலாங்கிங் டு ஏ, ஒய் பிலாங்கிங் டு ஏ. அந்த எக்ஸும் இதில் ஏதெல்லாம் இருக்குது, ஒய்யும் ஏதா இருக்குது. அந்த செட்டு பேர் எஸ்ன்னு கொடுத்துட்டான். இந்த ஆர்டர் பேர்ஸ் விச் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் பிலோ. இந்த மாதிரி 3 இது கொடுத்துருவோம். இந்த கண்டிஷனை எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ஆர்டர் பேர்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர்ஸை எடுத்து எழுதிடுவோம். சரி, எப்படி ஆர்டர் பேர்ஸ் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பேர்ஸ்லாம் என்னன்னா ஏ கிராஸ் ஏ தான் ஆர்டர் பேர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, சொல்யூஷன் ஏ கிராஸ் ஏ பண்ணால் என்ன வரும்னா, அது ரெண்டையுமே எல்லாமே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறீங்க பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 5 சரி, கிராஸ் திரும்ப பாருங்க 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகே, இது ரெண்டையும் நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண என்னென்ன வரும் அப்படின்னா 1 1 1 2 1 3 and so on to 1 5. சரியா? 1 5 1 4 வரும், 1 5 வரும். அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே 2 1 வரும் to 2 5 வரைக்கும் வரும். சரியா? அப்போ இப்படி பார்த்தா 3 1 3 4 1 அடுத்தது 5 1 இந்த இதில் தானே வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 5 5 வரைக்கும். இதுதான் வந்து இதோட ஃபைனல் ஆர்டர் பேராக இருக்கும். சரியா? எப்படி நான் எப்படி எழுதிட்டேன். இப்போ இதை வந்து நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கடைசியாக வந்து பார்க்குறப்ப என்னென்னு நம்மளுக்கு புரியும். சரிங்களா? ஏ கிராஸ் ஏ பண்ணால் இந்த ஆர்டர் பேர்ஸ் எப்படி வருதுங்கிறது இது வந்துருச்சு. இதை நான் வந்து தனியாக ஒரு இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஏ கிராஸ் ஏவை ஃபர்ஸ்ட் இந்த இடத்து வரைக்கும் அழிச்சிட்றேன். அழிச்சிட்டு ஏ கிராஸ் ஏ எப்படி இருக்குது பாருங்கள். ஏ கிராஸ் ஏங்கிறது எப்படி இருக்குது? ஆமாம், 1 1 சரி 1 1 1 to 1 5 வரைக்கும் இருக்குது. அப்படியே இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் இருக்குன்னா 5 1 to 5 5 இது வரைக்கும் இருக்குது. இங்கே நடுவில் 2 1 அந்த இதெல்லாம் இங்கே இருக்கும். ஓகே, இது வந்து நான் ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை ரெப்ரசன்டேட் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஏ கிராஸ் ஏ இப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஆர்டர் பேர்ஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். சரியா? ஃபஸ்ட்டு சப் ப்ராப்ளத்துக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 5 இருக்கணும். எக்ஸையும் ஒய்யையும் நீ ஆட் பண்ணால் 5. இது ஃபஸ்ட் எலமெண்ட் எக்ஸு, செகண்ட் எலமெண்ட் ஒய் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 5 வரும். ஆட் பண்ணால் 5 வரணும். 4 + 1 5 வரும். அப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்துக்கோ 1 4, அதாவது 1 + 5 வந்து 6 ஆயிரும். 1 5 நீ பண்ண முடியாது. அப்போ 4 ஃபஸ்ட் அப்போ என்ன வரும்? அந்த எஸ்ங்கிற செட்டில் எப்படி வரும்? அப்போ வந்து எஸ் விச் இஸ் ஈக்குவல், இந்த ப்ராப்ளத்துக்கு எஸ் விச் இஸ் ஈக்குவல் என்னன்னா 4 1 வந்து 5 வரும். ஏன்னா 4 + 1 5. அப்போ 4 1 வரும். சரியா? அப்போ இங்கே பாரு, இங்கே 2 1 2 2 அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளுக்கு 5 வரணும். அப்போ இங்கே இது செகண்ட் இதில் என்ன வரும்? 2 3 2 4 6 ஆயிரும். 2 5 7 ஆயிரும். அப்போ என்ன வரும்னா 2 3. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி நீங்கள் எழுதி பாருங்க. ஏ கிராஸ் ஏ அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதுனால நான் இந்த மாதிரி போட்டேன், இடமும் பத்தாதுங்கிறதுனால. அடுத்து என்ன வரும்னா 4 1 வரும். அடுத்தது என்ன வரும்? 3 2, அதாவது 4 அதாவது சரி 1 4 4 1 இல்லை 1 4 1 4. சரியா? ஏன்னா இதுலேருந்து தான் எடுத்துருவோம். 1 4. அடுத்தது வந்து 2 3 சரியா? அடுத்தது வந்து 3 2 அதான் 5 3 2. அடுத்தது வந்து 4 1 இது வரைக்கும் தான் வரும். அடுத்த 5 1 எல்லாம் அதிகமாக போயிடும். ஓகே, இதுதான் வந்து எஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கான எஸ்ஸுங்கிற அந்த செட்டு வந்து இப்படி தான் இருக்குது. அந்த கண்டிஷன் இப்படி தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்தது இதுலேயே செகண்ட் சப் ப்ராப்ளத்துக்கான இது பார்த்துடலாம். இது அழிச்சிட்றேன். ஓகே, செகண்ட் சப் ப்ராப்ளம். இதுலேயே செகண்ட் சப் ப்ராப்ளம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து லெஸ் தென் 5. எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் 5 இப்படி வந்து அந்த செட்டை நம்ம எஸ்ஸை கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இப்போ இதுக்கு எஸ் எப்படி இருக்கும் பாருங்க. லெஸ் தென் 5 இருக்கும். சரியா? 1 1 லெஸ் தென் 5. சரியா? 1 1 வந்து லெஸ் தென் 5. சரியா? 1 1 லெஸ் தென் 5. 1 2 லெஸ் தென் 5. 1 3 லெஸ் தென் 5. கரெக்டா? 1 4 வந்து ஈக்குவல் டு 5. அப்போ 1 1
1,2 1,3 இது 4 வரைக்கும் வரும். இதை ரெண்டும் ஆட் பண்ணால் 4 வரைக்கும் வரும். அதுக்கு மேலே போகக்கூடாது. சரி, அடுத்து 2ல் பார்க்கலாம். 2,1 3 அப்போ 2,1 வரும். 2,1 வரும். 2,2 வரும். 2,2 வரும். அதுக்கு மேலே போச்சுன்னா 5 ஆயிரும். 2,3 வந்து 5 ஆயிரும். ஓகே, அடுத்தது பாருங்க 3,1 வருமா? 3,1 வரும். 3,2 அதெல்லாம் போச்சுன்னா வரும். அடுத்தது 4லாம் வராது. ஏன்னா 4,1 5 ஆயிரும். 4,2 அதெல்லாம் வந்து 5க்கு மேலே போயிடும். அப்போ வந்து எது வரைக்கும் வரும்னா 3,1 வரைக்கும் வரும். இதுதான் வந்து செகண்ட் இதோட ஆர்டர் பேர்ஸ். இப்போ இந்த இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த கண்டிஷனை இந்த ஆர்டர் பேர்ஸ் இருக்குது சாட்டிஸ்ஃபை ஆகும். 1 + 1 வந்து 2 less than 5. 1 + 2 வந்து 3 less than 5. 1 + 3 வந்து 4 less than 5. 2,1 வந்து 2 + 1 3 less than 5. 2 வந்து 4 less than 5. 3,1 4 less than 5. 3,2 போட்டால் 5 வந்துடும். அது less than 5 இந்த ஆர்டர் பேர்ஸ் மட்டும்தான் இந்த இதோட செகண்ட் x + y less than 5ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுதான் வந்து செகண்ட் சப் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். ஓகே, அழிச்சிடறேன். ஓகே, அடுத்து தேர்ட் சப் ப்ராப்ளம். சரி, பாருங்க x + y greater than 8. 8 அந்த x + yங்கிறது greater than 8 இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் வருமானு பார்த்தா வராது. ஏன் வராதுன்னா பாருங்க xங்கிறது 1, இது 5. 1 + 5 6 தான் ஒரு greater than 8 வராது. அடுத்த செகண்ட் இது பாருங்க 2 + 5 வருமா? greater than 8 வராது. ஏன்னா 2 + 5 ஃபைனலான எலமெண்ட்டே இங்கே இருக்கும். 2,5 இருக்கும். 2,5 வந்து 8 ஆகும்னா 7 தான் ஆகும். அதுவும் வராது. அப்போ 3ல் பாரு 3 + 5 8 தான் ஆகும். கடைசி எலமெண்ட்டே பாரு 3 + 5 என்ன ஆகும்? 8 தான் ஆகும். சரியா? 8க்கு மேலே 8 வரும். greater than 8 தான் கேட்குறேன். x + y. அப்போ அதுவும் வராது. அப்போ 4ல இருந்து தான் பார்க்கணும். 4 + 1 வருமா? வராது. 5. 4 + 2 வருமா? வராது. 4 + 3 வருமா? 4 + 3 7. 4 + 4 வருமா? 8. அப்போ 4 + 5 தான் வரும். 4 + 5 9. அப்போ இந்த இதுக்கு இந்த தேர்ட் சப் ப்ராப்ளத்துக்கு எஸ் எப்படி இருக்குன்னா 4,5ங்கிறது ஃபர்ஸ்ட் இது. சரியா? இதுதான் வந்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்தது வந்து 5ல் 5,1 வருமா? 6 வராது. 5,2 வராது. 5,3 8 வராது. 5,4 9 வரும். 5,4 வரும். சரியா? அடுத்து 5,5 வரும். ஏன்னா 10. 5,5 இது வரும் 10. இதுதான் வந்து ஃபிஃப்த் சப் ப்ராப்ளத்தை. ஃபிஃப்த்தில் வந்து செகண்ட் சப் ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். சரி, தேர்ட் சப் ப்ராப்ளம் x + y greater than 8 அதுக்கான சொல்யூஷன். ஓகே, தேங்க்யூ.